குட் மார்னிங் எவரிபடி. குட் ஈவினிங். நேற்று சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதனை பார்த்தோம். அதில் உருவாக்கப்பட்டு டிராப்டிங் கமிட்டி அதை அடாப்ஷன் பண்ணி எப்படி விவாதம் பண்ணி எப்படி டிஸ்கஷன் பண்ணி எப்போ ஏற்றுக்கொண்டாங்க எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்ட்டுலாம் பார்த்தோம். சரி, இப்போ நேரடியாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேரடியாக வருவோம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கிய அங்கம், முக்கிய தலையாய அங்கம் என்று சொன்னால் பிரேம்பிள். பிரேம்பிள்னா முகப்புரை, முகப்புரைனா முன்னுரை. அப்ப முன்னூறுக்கும் முகப்புரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்ப முன்னூறுல ஒரு விஷயமே இல்லையேன்னு சொல்லாது. எல்லா சட்டத்துக்கும் இருக்கிற முன்னூரை விட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இருக்கிற முன்னுரைக்கு வேல்யூ அதிகம். சுருக்கமாக உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னா, ஒரு புக்கு எழுதினவங்க முன்னுரை எழுதுவாங்க இல்லையா? ஒரு புக்கு எழுதுற ஒரு ஆத்தர் எழுதுறாருன்னா அதுக்கு முன்னுரை கண்டிப்பாக கொடுத்தா, முன்னுரையுடைய வடிவம் கொடுத்தாங்க. நான் இன்னெல்லாம் அந்த புக்கில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது தான் அந்த முன்னுரை. அது காமனாக எல்லா லாவுக்கும் பொருந்தும், அதே மாதிரி எல்லா புத்தகங்களுக்கும் பொருந்தும். அது போலதான் இது முன்னுரை மாற்றி அமைக்க முடியாத முன்னுரை, முகப்பு. அந்த புத்தகத்தினுடைய முகம் என்றே சொல்லலாம், தலை என்று சொல்லலாம். இதுதான். தலையில சின்ன காது அடிப்பட்டாலும், கண் அடிப்பட்டாலும், தலைமுடி அடிப்பட்டாலும், கழுத்து அடிப்பட்டாலும் உயிர் போயிட்டு இல்லையா? அது போல இதுல இருக்கிறது எதனாச்சும் ஒண்ணு நீக்கினாலும் அந்த அரசியலமைப்பு சட்டம் செல்லாது. அதான் விளக்கமே. அப்ப அரசியலமைப்பு சட்டம், அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அங்கம், ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இந்த பிரேம்பிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை மிக மிக முக்கியம். இது நீடித்தால் தான் அது நீடிக்கும், இது நீடிக்கவில்லை என்றால் அது நீடிக்காது. அதான் வித்தியாசம். அப்ப எல்லா சட்டத்துக்கும் பொருந்துமான கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மட்டுமே அது பொருந்தும். அப்ப சிபிசிக்கு முன்னுரை மாற்றி அமைக்கலாம், நீக்கலாம், திருத்தலாம் சொன்னா அதை செய்யலாம். ஆனா இதை செய்ய முடியாது. அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதுவும் சட்டம் தானே, ஏன் நீங்க செக்ஷனே சொல்லாமே நினைச்சேன். ஏன் உறுப்பு ஆர்டிகிள் என்று சொல்றான்னு கேட்டா, இந்திய அரசியலமைப்பு உள்ள சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஆர்டிகிளையும் ஏன் உறுப்பு என்று தமிழ்ல சொல்றாருன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு எவ்வளவு முக்கியமோ அது போல அந்த சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் மக்களினுடைய அங்கம் என்று பொருள். அதுதான் இது விளக்கம். நேரத்தில் இது இல்லை என்றால் அது இல்லை, அது இல்லை என்றால் இது இல்லை. ஆனால் அது இல்லாமல் இதிர்ந்து நீடித்தால் புதிய சட்டத்தை கூட மாற்றி அமைக்க முடியும். ஆனால் இது இல்லாமல் அது மட்டும் இருந்தால் மாற்றி அமைக்க முடியாது, வயலட் ஆகும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகும், சட்டமே செல்லா நிலைக்கு போயிடும். அதுதான் தலை இருக்க வாழாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. இது இருந்தாதான் அதை ஆட முடியும், இது இல்லைன்னா அதை ஆட முடியாது. அப்படி இருந்துவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும், முகப்புரை திருத்த வேண்டும் என்று சட்டங்கள் நீக்க வேண்டும் என்று சட்டம் வரும்போது பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. அப்ப ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல் பார்த்துட்டோம். 368 பிரகாரம் சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அப்ப சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது எது முக்கியன்றது பாருங்க. சட்ட திருத்தத்தை கொண்டு வர ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டா, ஆர்டிக்கல் 368 படி எந்த ஒரு சட்டத்தையும் ஆர்டிக்கலையும் மாற்றலாம், அமைக்கலாம், திருத்தலாம். பட் பிரேம்பிளை மட்டும் மாற்றவோ திருத்தவோ முடியாது. அதில் ஒன்னே ஒன்று மட்டும் செய்யலாம், சேர்க்கலாம். அது சேர்க்கலாமே தவிர ஆனா நீக்க முடியாதும், மாற்றி அமைக்க முடியாதும், திருத்த முடியாது. அதுதான் திருத்தம். அப்ப இதுல அப்ப பிரேம்பிள்ல திருத்தி இருக்கிறாங்களா? கண்டிப்பா திருத்தி இருக்குங்க. 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 அப்ப எதை சேர்த்து இருக்கிறாங்க? எஸ், கம் டு பாயிண்ட். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க ஆர்டிக்கல்ல. அப்ப இது 1942வது அமெண்ட்மெண்ட்
1975 ஒரு நாள் தான். சரி, இது எப்படி திருத்தினாங்க? அது வழக்கு பல விவாதங்களுக்கு உட்பட்டு, பல போராட்டங்களுக்கு உட்பட்டு, பல இன்னல்களுக்கு உட்பட்டு, பல ஆர்குமெண்ட்டுகள் உட்பட்டு செஞ்சுதான். அந்த வழக்கு என்ன மாதிரி வழக்கு? கேசவனந்தா பாரதி வழக்கு. பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973. அப்பதான் ஒரு முடிவுக்கு வருது நாடு இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவுக்கு வருது. என்ன என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த வழக்குல என்ன சொல்றாங்க? மற்ற புத்தகத்தை போல இது ஒரு முன்னுரை தானே, மாற்றி அமைக்கலாமே அப்படின்னு சொன்னதற்கு எல்லா சட்டங்களும் இதற்கு பிள்ளைகள், அதனால பிள்ளைகளை மாற்றலாம், தாய் தந்தையை மாற்ற முடியாது இல்லையா? அதைத்தான் அவர் சொன்னார். அப்படி இருக்கும்போது என்ன சொன்னாரு? ஒரே வரியில சொல்லிட்டாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரேம்பிள் ஒரு ஒன்னத்த தலையாய அங்கம். தலையாய அங்கம் இருக்கும்போது அதனை மாற்றவோ திருத்தவோ முடியாது, மாற்றமோ திருத்தமோ நீக்கவோ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கேசவானந்த பாரதி வழக்கில் இன்னொன்னும் சொன்னாங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரேம்பிள் சட்டத்துக்கு ஒரு பகுதி தானே. அப்ப ஆர்டிகிள் 368 திருத்தம் செய்யலாமே என்று சொன்னாங்க. டெக்னிக்கலா பாயிண்ட பிடிச்சாங்க. அப்ப அது சொன்னது ஒரே வரி, அந்த ஆர்டிகிளை திருத்தம் செய்வதற்கு அங்கீகாரம் கொடுப்பதே பிரேம்பிள் தான், அதனால இதை திருத்த முடியாதும். நீ இதுல இந்த ஆர்டிகிளை பயன்படுத்தி உள்ள இருக்கிற அட்டவணைகளை சேர்த்தாலும் நீக்கினாலும் சரி, அதை செஞ்சுக்கலாமே தவிர, ஆனா பிரேம்பிள் மட்டும் திருத்த முடியாதும், கையை வைக்க முடியாதுன்னு இன்னைய வரைக்கும் யாரும் கையை வைக்கல. 1975 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இதை மட்டும் தான் சேர்த்தாங்க. சோசியலிஸ்ட், செக்யூலரிசம், சாவரின், இதை மட்டும் தான் சேர்த்தாங்க, வேற எதுவுமே சேர்க்கல. சேர்த்தாங்களே தவிர பிரிக்கல. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது கம்பல்சரி ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில இருந்து ஒரு பிரேம்பிள் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப என்ன எதுல பெரும்பாலும் கேட்பாங்கன்றது பார்த்தலாமா? We the people of the Indian having show homely resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic. Sovereign இறையாண்மை, இறையாண்மை. சோசியலிஸ்ட் சம உடைமை, சம உடைமை. செக்யூலரிஸ் சமய சார்பின்மை, சமய சார்பின்மை. டெமோக்ராட்டி ஜனநாயகம். இது மூணு நாட்டுக்கு முக்கியத்துவம், அதை தான் சேர்த்தாங்க. ஓகேங்களா? ரைட்டு. ரிபப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் it is right it citizen citizens ஏதுங்க citizens the rest social, economic and political. என்ன சொல்லுதுன்னா, குடியரசு நாட்டில் ஒவ்வொரு நாட்டில் அனைத்துமே சிட்டிசனுக்கு பாதுகாப்பு இருத்தல். இதுல என்ன சொல்றதுன்னா, நாம் அனைவருமாகிய இந்தியர்கள். அடுத்த லைன் என்ன சொல்றதுன்னா, இந்த அனைவர் குடியரசு நாடான நாம் இந்தியர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் தனக்கு பாதுகாப்பு உண்டான அதிகாரம் உண்டு. சிட்டிசன்ஸ். சார் ரெஸ்ட்டுக்கு சோசியல், சமூக, எக்கனாமிக், பொலிட்டிக்கல். அப்படின்னா சமூகத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில் அனைத்திலும் அனைவருக்கும் சம உரிமை, லிபர்ட்டி, சுதந்திரம்.
liberty of thought expression, belief of the faith and worship. ஒரு மனிதனுக்கு, இந்திய மக்களுக்கு, இந்தியாவில் வாழும் சிட்டிசனுக்கு, குடியுரிமை பெற்றவர்களுக்கு சுதந்திரம், சிந்தனை, எண்ணம், எக்ஸ்பிரஷன், இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஷன் நம்பிக்கை, ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், கடவுளை வணங்குதல். அவனுக்கு என்ன சுதந்திரத்தை கொடுக்குறாங்கன்னாட்டா, என்னுடைய மனசுல பட்டத கருத்துக்களை வெளியே சொல்வதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு. அது என்ன மாதிரி கருத்துக்களாக இருக்க வேண்டும்? அரசு உடைமையில் இறையாண்மை ரெடியூஷனாக இருக்கக்கூடாது. அரசுக்கு எதிராக ராஜ துரோகம் இருக்கக்கூடாது. அதில் ரெஸ்ட்ரிக்ட் உட்பட்டு, அதுதான் சொல்றாங்க. ரெஸ்ட்ரிக்ட் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், கட்டுப்பாட்டு விதிக்கு உட்பட்டு சமய உடைமைவாதி, சமய உடைமை, எக்கனாமிக் பொருளாதார சேர்த்தல், பொலிட்டிக்கல் பவர். ஒரு நாட்டுக்கு அரசியல் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், வணங்குதல் முக்கியம். அதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு, ஓகே. அப்புறம் லிபர்ட்டி ஆஃப் த தாட் என்ன எக்ஸ்பிரஷன், பிலீவ் ஆஃப் த ஃபெய்த் வர்ஷிப். இது என்னன்னா, ஏன் நான் நடமாடுவதற்கு, எந்த இடத்திலும் தொழில் பண்ணுவதற்கு, நான் பேசுவதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு. என் நாட்டில் எனக்கு சுதந்திரம் உண்டு. அதன் பிறகு என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணத்தில் பிரதிபலிக்கும் வார்த்தைகளை வெளிப்படுத்த அதிகாரம் எனக்கு உண்டு, எனக்கு உரிமை உண்டு. அதுதான் ஃபெய்த். நான் உண்மையான, எனக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற, நான் வணங்குகின்ற பழக்க வழக்கு உட்பட்ட, என் தெய்வத்துக்கு உட்பட்ட கடவுளை வணங்கறதுக்கு உரிமையும் சுதந்திரமும் எனக்கு உண்டு. and to the promote among them all fraternity. இது அனைத்துக்கிட்டும் சகோதரத்துவன்ற முறையில் நான் செய்து கொள்ள, நான் எல்லோரிடமும் எந்த ஜாதி மதம் பார்க்காமல் சகோதரத்துவமாகவும் செயல்பாட்டாகவும் இருக்க எனக்கு அதிகாரம் உண்டு, இருக்க அனுமதி உண்டு. அதைத்தான் சொல்றாங்க ஃப்ரெட்டர்னிட்டி. அசூரிங், அதுக்கு சகோதரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த டிக்னிட்டி, தன்மானம், ஒரு மனிதனின் தன்மானத்தை பாதிக்கிற அளவுக்கும் விடக்கூடாது. ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த யூனிட்டி அண்ட் இன்டெலிஜென்டி, வெளிச்சம். In our Constituent Assembly this 26th day of November இருக்கு. இதுக்கெல்லாம் எழுதி உட்பட்டு செஞ்சுதான் அதன் பிறகு எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்டா 26th November 26/11/1949 இதெல்லாம் விவாதம் பண்ணி ஏற்றுக்கொண்டு இந்த தேதியில் இந்த அரசமைப்பு சட்டத்தை நம் முன்னோர்கள் நம்ம தொகுத்து அளித்துள்ளார்கள். இந்த பிரேம்பிள்ஸ் எல்லாருமே சட்டத்தை எல்லாத்தையும் தொகுத்து வடித்தவர். இந்த பிரேம்பிளை தொகுத்து இதுக்குள்ளதான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டா ஜவஹர்லால் நேரு பிஎன் ரைஸ்ல அவங்க கமிட்டி அசம்பிளி, அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இதுக்கு உட்பட்டுத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான். இதுக்கு முக்கிய காரணம் தான் ஜவஹர்லால் நேரு. ஆனா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியது டாக்டர் அண்ணா அம்பேத்கர். அதுக்கு ஆலோசகராக இருந்தது பிஎன் ராய். அதுக்கு மெம்பரா இருந்தது எத்தனை பேர்? 14 பேர். அது எடுத்துக்கொண்ட காலம் எத்தனை? 2 வருடம் 11 மாதம் 18 நாள். அப்ப எத்தனை அமர்வு? 11 அமர்வு. எத்தனை சிட்டிங்கு? 165 நாள் விவாதம் பண்ணி அது சிட்டிங் தான் அதன் பிறகு ஏற்றுக்கிட்டாங்க. அப்ப எப்ப ஏத்துக்கிட்டாங்க? வந்துச்சா? அதான் சரி. இப்ப இதெல்லாம் கொடுத்தாச்சு. இது பகுத்து இப்ப இதுல இருந்து தனித்தனியா எடுத்து அட்டவணையா போட்டு அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒதுக்கணும் இல்லையா? பாட்டா அதுக்குதான் 12 அட்டவணை.
அதையும் அந்த வீடியோவில் கரெக்டாக விவரம் வந்துடும். 12 அட்டவணை இதே கண்டினியூ வரும். இது போட்டு அந்த கண்டினியூ அந்த வீடியோ வந்துடும். 12 அட்டவணையோட விவரத்தை அதில் இருக்கு. சரி, 12 அட்டவணையும் கொடுத்தாச்சு. அடுத்தது உரிமை. ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் என்ன சொல்லுது, ஒவ்வொரு பாற்றாக எத்தனை சாப்டர் அதில் இருக்குது என்ற விளக்கத்தை நாளிலிருந்து பார்க்கலாம். நேற்று சட்டம் எப்படி உருவானது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அப்படின்றது முதல்ல பார்த்தோம். இன்னைக்கு பிரேம்பிள் பார்க்கணும், இதில் இடம் இல்லை எழுதி போகிறதுக்கு. அதனால் இது பார்த்துட்டு உடனே அதை நான் பார்த்துட்றேன். பிரேம்பிள் தான் முதல்ல பார்க்கணும். இருந்தாலும் பிரேம்பிள் பார்த்துட்டு அட்டவணை பார்த்தா தான் நமக்கு சீக்கிரம் புரியும். அதனால் இப்போ அட்டவணையை பார்த்துட்டு பிரேம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? சின்ன மாற்றணும். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டலாம், ரெண்டாவது வரும். ஆனால் இப்போ நடத்தும் போது கரெக்டாக குறைய வந்துடும். ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம்பிள் எடுத்தது. பிரேம்பிள் உடனே 12 அட்டவணைகள்னு சொல்றாங்க. இந்த 12 அட்டவணைகள் அடைக்கப்பட்டு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அட்டவணை எதை பத்தி குறிக்குதுன்னா, ஆர்டிகிள் 1 to 4. நம்ம இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கு, இந்தியா என்ற வரையறைக்குள் எத்தனை பகுதிகளாக, எத்தனை மாவட்டங்களாக, எத்தனை மாநிலங்களாக, எத்தனை ஒன்றியங்களாக பிரிக்கப்படுது, அதுதான் அதனுடைய பற்றி விளக்கமாக சொல்றதுதான் இது. அப்ப ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்பை கூட்டவோ அதிகரிக்கவோ பிரிக்கவோ அதிகாரம் யாருக்கு உண்டு? பார்லிமெண்ட்டுக்கு. அந்த பார்லிமெண்ட்டுக்கு யாரு அதிகாரம் சைன் பண்ற அத்தாரிட்டி? ஜனாதிபதிக்கு. அவர் நினைச்சால் அந்த வேலையை அவர் பண்ணலாம். அதுதான் ஸ்டேட் அண்ட் யூனியன்ஸ், டெரிட்டோரியல்ஸ் அண்ட் தேர் த டெரிட்டோரியல் எக்ஷன் பண்ணவோ புதுசாக மாற்றி அமைக்கவோ செய்ய அதிகாரம் உண்டு, குறைக்கவோ அதிகாரம் உண்டு. பட் இன்க்ளூட் ஒன் ஆஃப் த ஸ்டேட் தான். நாட்டுக்குள்ளேயே தான் ஒரு பகுதி ஊற்றுறது குறைக்கிறது செய்ய முடியுமே தவிர அதர் கண்ட்ரிக்கு விட்டு கொடுக்குற அதிகாரம் பவர் ஜனாதிபதி கிடையாது. அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. அதை மனசுல வச்சுக்கணும். அதை பற்றி சொல்றதான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அட்டவணை. செகண்ட் ஷெட்யூல் என்ன சொல்றதுன்னா, ஆர்டிக்கல் 59, 65, 75, 97, 25, 125, 148, 158, 164, 186, 221 இந்த ஆர்டிக்கல் சம்பந்தப்பட்டது சொல்லப்பட்டது. சரி, அது அப்படின்னா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சேலரிஸ் அலவன்ஸு கான்ஸ்டியூஷன் ஆஃப் த அத்தாரிட்டிஸ், அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவி வகிப்பவர்களுடைய சேலரி பற்றி தான். அப்ப யாரு அவங்க? ஜனாதிபதி சம்பளம், பிரைம் மினிஸ்டர் சம்பளம், சபாநாயகர் சம்பளம், மினிஸ்டர் சம்பளம், கேபினட் மினிஸ்டர் சம்பளம், கவர்னர் சம்பளம், சிஎம் சம்பளம், ஸ்டேட் கேபினட் மினிஸ்டர் சம்பளம், அவரை பற்றி தான் அலவன்ஸு படித்தொகை பற்றி தான் சொல்லப்படும். அடுத்தது ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3ல என்ன சொல்றதுன்னா, ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஓத்ஸ் ஆஃப் நேஷன்ஸ், அவங்க பதவி ஏற்பதுடைய நடைமுறையை பற்றி பதவியேற்பை பற்றி சொல்கிறது ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 4 என்ன சொல்றது? அலகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் த ராஜ்யசபா. ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டில் ராஜ்யசபா சீட்டு எத்தனை இருக்கு, எத்தனை இருக்கணும், அதைத்தான் அவங்க சொல்றாங்க. ராஜ்யசபா சீட்டு பற்றி சொல்றது. ஓகேவா? ஒரு தொகுதிக்கு அப்ப என்ன பண்ணா, ஒரு மாவட்டத்துக்கு 6 தொகுதினா அப்ப 6 மாவட்டத்துக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி. அப்ப இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாவட்டம், அந்த மாவட்டத்தை பத்தி சொல்றதுதான் இந்த ராஜ்யசபா எம்பி. ஓகே. அடுத்தது ஷெட்யூல் 5.
Administration and control of the scheduled areas, scheduled tribals. அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தன்மை, நிர்வாகத்தினுடைய கண்ட்ரோல், மலைவாழ் மக்களுடைய மலை பிரதேசங்கள் வாழும் மக்களுடைய நிர்வாகத்தை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும்? மாநில அளவில் இருந்தால் அந்த மாநிலத்தினுடைய கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் அவர்களுக்கு நேரடியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களுக்கு தனி லிபர்ட்டி, தனி அதிகாரிகள்லாம் கிடையாது. போய் கீழ்நிலை அதிகாரிகளாம் அவங்க போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இதுதான் சொல்லுது. ஷெட்யூல் 6 என்ன சொல்றதுன்னு கேட்டா 241 அண்ட் 271 5 275 1. அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் தி அசாம், மேகலா, திரிபுரா, மிசோரம், இந்த ஏரியாக்கெல்லாம் சில கட்டுப்பாடுகள், சில அரசியலமைப்பினுடைய விதிகள் அந்த மாநிலத்துக்கு பொருந்தாலும் செல்லாதும். அப்படி பொருத்தம் ஏற்படும் என்றால் அவருடைய அடிப்படை உரிமை பாதிக்காத அளவுக்கு தான் செய்ய வேண்டும். அதைத்தான் அந்த 6வது அட்டவணையில சொல்லப்பட்டுள்ளது. ஷெட்யூல் 7 சொன்னீங்களா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் சொன்ன மாதிரியா? எந்த நாட்டில இருந்து, கனடா நாட்டில இருந்து, அயர்லாந்து நாட்டில இருந்து சொன்னாங்க பத்தியா? அதுதான். அப்ப அட்டவணை பத்தி சொல்றது, எந்தெந்த வேலையை, எந்தெந்த தொகுதியை, எந்தெந்த பணியினை மாநிலம், மாவட்டம், ஒன்றியம், இது நேஷனல் அளவில் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றாங்க. மத்திய அரசு செய்யக்கூடிய பணிகள் என்ன, மாநில அரசு செய்யக்கூடிய பணிகள் என்ன, 2 அரசுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய பணிகள் என்ன, அவங்க கையில என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது, அதைத்தான் இது சொல்லப்படுது. அடுத்தது ஷெட்யூல் 8. ஷெட்யூல் 8 என்ன சொல்றதுன்னு கேட்டா ரெகக்னிஷன் த லா வேஜஸ், ரெகக்னிஷன் இந்த லாங் வேஜஸ், சம்பளம் தொழிலாளர்களுடைய நலன் கருதி அங்கீகரிக்கப்படுகிறது. தொழிலாளர்களின் நலன் கருதி ரெகக்னிஷன் த வேஜஸ். ஷெட்யூல் 9. ஷெட்யூல் 9 என்ன பண்ணா நீதித்துறையை பத்தி சொல்லுது. நீதித்துறை மற்றும் பாதுகாப்பத்தை பத்தி சொல்லுகிறது. அதன் பிறகு ஷெட்யூல் 10 ஆன்டி டிஃபமேஷன், கட்சித்தாவல் தடை சட்டம். ஒரு கட்சியில கூட்டணி இருப்பாங்க, இன்னொரு கட்சியிலேருந்து எம்எல்ஏ பதவி வாங்கிட்டு டக்குன்னு வேற கட்சிக்கு போயிடுவாங்க. அந்த பதவி போயிடுச்சுன்னா, அதுக்கு போயிடுச்சுன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் போடுவாங்க, இல்லை கட்சித்தாவல் தடை சட்டத்தில் போயிட்டு அவங்க பதவி ராஜினாமா பண்ணுவாங்க. ஏற்கனவே 21 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் பண்ணது நல்லா தெரியும். இது சம்பந்தமாக இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக இப்போ தாவேக்கலேருந்து ஏடிஎம்கே பார்ட்டிலேருந்து 4 எம்எல்ஏக்கள், ஒரு சில எம்எல்ஏக்கள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கேஸ் பொருந்தும். இந்த கேஸ் தான் ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன், கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம் என்றால் ஒரு கட்சியில் இருந்துகிட்டு ஜெயிச்சுட்டு பதவி பெற்ற பிறகு வேற கட்சிக்கு தாவினால் அந்த பதவி பறிக்கப்படும். அதுதான் கட்சித்தாவல் தடை சட்டம். இது ஆர்டிகல் 191 சப்கிளாஸ் 2. இந்த ஆர்டிகல் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த அட்டவணையில எக்ஸாம்ல எப்பொழுதுமே 11ம் 12ம் கண்டிப்பா கேட்பாங்க. காரணம் என்னன்னா, ஷெட்யூல் 1 ஆக்ட் 243G, பவர் ஆஃப் த அத்தாரிட்டி, ஃபங்க்ஷன் ஆஃப் தி பஞ்சாயத்து ராஜா, கிராம சபா, நகர சபான்னு சொல்றேன், நகரபாலிகா. இதுக்கு எப்படி சுருக்கமா சொல்ல போனா கிராமபாலிகா, நகரபாலிகான்னு சொல்லுவாங்க. அட்டவணை 11வது அட்டவணை பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் வைக்கிறேன் பத்தியா, அந்த பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷனுக்கு என்ன அதிகாரம், எப்படி உரிமை, எப்படி நடத்தணும் அப்படின்றது அவங்களுடைய ஆளும் திறமையை உள்நிச்சு கூறுவதுதான் இந்த ஷெட்யூல். இது கிராம பாலிகான்னு சொல்லுவாங்க. கிராம பாலிகானா ஷெட்யூல் 10 11ல பவர் ஆஃப் அத்தாரிட்டிஸ்,
ஃபங்க்ஷன் ஆஃப் த கண்ட்ரி பஞ்சாயத்து 29 சப்ஜெக்ட்ஸ், 29 சப்ஜெக்ட் அதில் இருக்கு. சரி, கிராம பஞ்சாயத்து பற்றி பார்த்தாச்சு. அப்போ 11வது அட்டவணை என்ன சொல்லுது? கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் இந்த அட்டவணையும் கண்டிப்பாக கேட்பாங்க. எப்போதுமே கேட்டு தான் இருக்கிறாங்க, கேட்காம இல்லை, கேட்டுதாங்க. அதை விட்டா எக்ஸிபிஷன் மிசுரம் இந்த 6வது அட்டவணை கேட்பாங்க, இதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதன் விட்ட இந்த அட்டவணை கேட்டுக்கிறாங்க. அது எதுன்னு கேட்டோன்னா இதை மட்டும் தனியாக கேட்பாங்க. ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு எல்லை, இந்தியனுடைய எல்லையை வரையறை செய்யும் பொழுது வேறு நாட்டுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு குறைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டால் அந்த அதிகாரம் இல்லை. ஒன்லி எக்ஸ்டெண்ட் ஆஃப் த பவர். இன்னொரு விஷயம், தனது நாட்டுக்குள்ளே ஒரு எல்லையை வரையறை செய்யும் பொழுது கூட்டவோ குறைக்கவோ அதிகாரம் உண்டு. பட் நாட் லிவ் டு அனதர் கண்ட்ரிஸ், அதுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை. அது மிக 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 கொடுமையானது. தன்னுடைய நாட்டினுடைய எல்லை பகுதியை விட்டு கொடுத்தால் அந்த நாட்டு ஜனாதிபதி, அந்த நாட்டு அரசன் சரியில்லை என்ற பொருள். அதுதான் ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க பேர். அது மாதிரி விடக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு காஷ்மீர் எல்லையெல்லாம் நமக்கு இந்த மிலிட்டரிகளை போயிட்டு இன்னைக்கு பல்வேறு ஆயுதங்களை வாங்கி கோடி கணக்கில் ஆயுதங்களை வச்சுருந்து இன்னைக்கு போர் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரைட். அடுத்து 12வது அட்டவணை, பவர் ஆஃப் ஆக்ஷன், ஃபங்க்ஷன் ஆஃப் கண்ட்ரோல், முனிசிபாலிட்டிஸ். 18 சப்ஜெக்ட். கிராம பஞ்சாயத்து பற்றி சொல்லப்போனால் 29 சப்ஜெக்ட் பற்றி அவங்களுக்கு உண்டு. நகரபாலிகா பற்றி சொல்லப்போனால் 18 சப்ஜெக்ட் பற்றி அவங்க அதிகாரமாக அவங்க பணியாற்ற செய்யப்படுது. அப்போ நகரபாலிகா என்னன்னா கவுன்சிலர் தான், மேயர், கவுன்சிலர், பேரூராட்சி தலைவர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள் அப்படின்னு சொல்றதா இவங்க நகரபாலிகை. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நகரபாலிகா என்று சொல்லுவாங்க. பேரூராட்சி, நகராட்சி இவங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹோம் மினிஸ்டர் உள்ளாட்சி தேர்தல் தான், அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த தேர்தல். அவங்கள பற்றி தான் இந்த வார்த்தை சொல்லப்படும். ஓகே. அடுத்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பிரேபிள்ஸ் பார்க்கணும். ஏன்னா பிரேபிள்ஸ் தான் முக்கியம். இது உங்களுக்கு ஜஸ்ட் அது சொன்னாதான் இது உங்களுக்கு புரியும். அதனால இப்போ உடனே பிரேபிள்ஸ் பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு வெயிட். அடுத்த வீடியோ கண்டிப்பாக உடனே பிரேபிள்ஸ் தான். நன்றி.